இந்த பதிவு யாருக்குன்னா பொன்ராஜ் வெள்ளைச்சாமி. பெண்களை எவ்வளவுக்கு எவ்வளவு தரகுறவா பேசணுமோ அந்த அளவுக்கு பேசிருக்கீங்க. விபச்சாரின்னு சொல்லி பேசிருக்கீங்க. இது கடுமையா கண்டிக்கத்தக்கது. புரியுதா? சத்தியமா சொல்றேன். தமிழ்நாட்டு பெண்களை தாயாவும் சகோதரியாவும் அக்காவாவும் தங்கச்சியாவும் நினைக்கிற இந்த சமூகத்துல குறிப்பா எங்க டிவிகே பார்ட்டிஸ் எல்லாரையும் சகோதரியா சகோதரனா நினைக்கிறாங்க. புரியுதா? அந்த மாதிரி தாய்மார்களை பத்தி விபச்சாரின்னு சொல்லி பேசியிருக்கிற தைரியம் உனக்கு எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு? இது கேட்கணும் மக்களே, கேட்கணும். எல்லாரும் வீடியோ போடுங்க, கிளிங்க. அதுதான் நம்ம தலைவர் அங்க போயிருக்காரு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு. சரிங்களா? இது தவறான வார்த்தை. இது ஒரு பத்திரிகையாளர் கேட்கும் போது அவருக்கு சரியான ரெஸ்பான்ஸ் சொல்ல அப்படிதான் நான் பேசுவேன். என்ன பண்ண முடியும்னு சொல்றேன். இதே உன் வீட்டுல இருக்கிறாங்க, அவங்களுக்கும் என் தளபதி பிடிச்சிருக்கும். அப்ப அவங்க யாரு? இதே உன்னுடைய மனைவி இருக்காங்க, அவங்களுக்கும் என் தளபதி பிடிக்கும். அப்ப உன் மனைவி யாரு? இதே உன் மனைவியோட தங்கச்சி இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், அவங்களுக்கு என்னோட தளபதி பிடிச்சிருக்கும். அப்ப அவங்களாம் யாரு? இதை தயவு செய்து யோசிச்சு பேசணும். எப்படி நீ விபச்சாரின்னு சொல்லலாம்? எப்படியா சொல்லுவ நீ? சொல்லு. தவறான சத்தியமா இதுக்கு அந்த கடவுள் கூடிய சீக்கிரம் உனக்கு தண்டனை கொடுப்பான். தாய்மார்களை பத்தி பேசணும். அதே உன் வாயால நீ மன்னிப்பு கேட்க வைப்போம். எப்படி கேட்க வைப்போம்? என்னுடைய சகோதரி தாய்மார்கள் எல்லாரையும் தரகுறவா பேசியிருக்கு. இதுக்கு கண்டிப்பா உனக்கு தண்டனை உண்டு. அப்துல் கலாம் ஐயா கிட்ட இருந்து நீ இந்த மாதிரி வார்த்தை பேசியிருக்க பார். அவர் ஆன்மா ஒண்ணு சத்தியமா சொல்றேன், ஒருபோதும் மன்னிக்காது. என் தளபதி நிச்சயம் இதை பார்த்து சும்மா இருக்க மாட்டார். சகோதரிகளே, என்னோட தாய்மார்களே, சத்தியமா சொல்றேன், அவனுக்கு தண்டனை உண்டு. இந்த ஆடியோ மட்டும் கேளுங்க. ஏபிபி நியூஸ்ல இருந்து ராஜா பேசுறேன் சார். சார், நீங்க இந்த விஜய் சம்பந்தமா தற்கொலைகள், விபச்சாரிகள் இப்படி எல்லாம் பேசுனீங்களா? அது சமூக வலைதளங்கள்ல கடுமையான விமர்சனத்துக்கு முன்வைக்கப்பட்டு வருது. நீங்க பாத்தீங்களா? இல்லையே, நான் பாக்கலையே. நீங்க இந்த மாதிரி அடுத்த விஜய்க்கு ஆசைப்படுறவங்க விபச்சாரிகள் எல்லாம் பேசுறது சரின்னு நினைக்கிறீங்களா சார்? நீங்க ஒரு அரசியல் விமர்சகர், அதுவும் அப்துல் கலாமோட ஆலோசகரா இருந்திருக்கீங்க, அரசியல் கட்சி வச்சிருக்கீங்க. இப்படி பொது வெளியில விபச்சாரிகள் அப்படின்னு பேசுறது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அந்த மாதிரி பேசுறவங்க வேற எப்படி கூப்பிடுவாங்க? அப்படிதானே கூப்பிடணும். நான் அக்காவா இருப்பேன், தங்கச்சியா இருப்பேன், பொண்டாட்டியா இருப்பேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப எப்படிப்பட்ட ஒரு தற்கொலை கூட்டத்தை எப்படி உருவாக்கி வச்சிருந்தா இப்ப என்ன அர்த்தம்? அப்ப இதை நம்ம என்கரேஜ் பண்ணிட்டே போனா நிக்கிறது. இல்ல, யாரோ ஒருத்தவங்க சொல்றத வச்சு நீங்க ஒட்டுமொத்தமா விஜயோட ரசிகர்களையே நீங்க இந்த மாதிரி சொல்றது எப்படி அவங்க ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யாரு சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் அது அப்ளிகபிள். அவங்களுக்கு தான் அது அப்ளிகபிள். எல்லாரும் எப்படி சொல்லுவாங்க? அந்த மாதிரி யாரு பேசுறாங்களோ அவங்களுக்கு தான் அது அப்ளிகபிள். எல்லாரும் எப்படி சொல்லுவாங்க? இல்ல, ஒருவேளை அப்படியே அவங்க பேசினாலும் கூட அதை நெறிப்படுத்தி அப்படி சொல்வது தவறுன்னு சொல்லுவதுதான் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு சரியான ஒரு இதுவா இருக்கும். மண்டையில கூட்டினா தாங்க தெரியும். பெரியார் எப்படி கூட்டினாரு? மண்டையில கூட்டினா தான் தெரியும். அதுக்காக இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்துறது சரின்னு நினைக்கிறீங்களா சார்? சரிதான். அப்ப இந்த வார்த்தையை இதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்க மாட்டீங்க, அப்படி இல்லையா? எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? வருத்தம் தெரிவிக்க மாட்டீங்க. ஒரு பொது வெளியில நான் பொண்டாட்டியா இருப்பேன், அக்காவா இருப்பேன், தங்கச்சியா இருப்பேன், பொண்டாட்டியா இருப்பேன், என்ன மாதிரியான ஒரு விளிம்பியங்களை இந்த மாதிரியான பொம்பளை பிள்ளைங்க இந்த எதிர்கால தலைமுறைக்கு சொல்லி கொடுக்குது. எத்தனை பேர் அது கெடுக்கும்? நம்மளும் இப்படி பேசலாமான்ற என்ன வருமா இல்லையா? அப்ப மண்டையில கொட்டினா தானே சரியா வரும். இல்ல, மண்டையில கொட்டுறது அப்படிங்கிறது நீங்களுமே இந்த மாதிரி அவதூறான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறது உங்க தரமும் அதுல குறையுது இல்ல சார்? அது குறைஞ்சிட்டு போகுதுங்க. அவதூறான வார்த்தைன்னா இப்படி பேசுறவங்கள வேற எப்படி கூப்பிடுவீங்க? வேற என்ன வார்த்தை இருக்கு? சரியான நிலைப்பாடு. இந்த மாதிரி ஆட்களை இப்படித்தான் பேசி ஆகணும். வேற வழிகிறேன். சோ இந்த வார்த்தையை பயன்படுத்த ஸ்டாண்ட்ல நீங்க உறுதியா இருக்கிறீங்க, இதை பின்வாங்க மாட்டீங்க. இதுக்கு எதுக்கு பின்வாங்கணும்? ஏங்க, நீங்க விபச்சாரி நாங்க கூப்பிடணும். எதுக்கு பின்வாங்கணும்? கனவு காண சொல்லியிருக்காரு அப்துல் கலாம். இந்த கழுதை எப்படி கனவு காண்டுட்டு இருக்கு? ஒருவேளை அப்துல்